அண்ணா அண்ணா ஒரே நிமிஷம் கவனிங்கண்ணா. அண்ணா கவனிங்க. என்னுடைய குழந்தை 3 மாசம் தான் ஆகுது. இங்க பாருங்க, 3 மாசம் குழந்தைனா. இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைகள் இன்னைக்கு அனாதைகளா மாறுறாங்க. காரணம் டாஸ்மாக்னாலதான். இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 வயசு 3 வயசுல எத்தனையோ குழந்தைகள் அனாதைகளா மாறுறாங்களாமா. காரணம் அப்பா குடிச்சு இறந்துடுறாரு. எத்தனையோ அப்பாக்கள் தங்களுடைய பிள்ளைகளை அனாதையா தவிக்க விட்டு போயிடுறாங்க. மனைவிகளை விதவைகளை மாத்திட்டு குடிச்சிட்டு செத்து போயிடுறாங்களோ. தயவு செஞ்சு இந்த காரியத்துல நீங்க மாட்டிக்காதீங்க. இந்த மாதிரி குழந்தைகளை கொஞ்சம் பாருங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு மக்கள் தொகை அதிகமாயிருச்சு. அதே போல அனாதை குழந்தைகளும் அதிகமாயிட்டாங்க. அனாதை குடும்பங்களும் இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க. நீங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை கொண்டு வந்து கொடுத்து உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கெடுத்துறாதீங்க தயவு செஞ்சு. இந்த வழியா குடும்பத்தோட போயிட்டு இருந்தேன். இத்தனை பேரை பார்த்துட்டு கண்டும் காணாம போக முடியல. காரணம் சர்ச்சிலிருந்து வரனாங்க. தயவு செஞ்சு நாங்க சர்ச்சு உங்க எல்லாத்துக்காகவும் பிரேயர் பண்றோம். மனம் திரும்புங்க. இந்த மாதிரி நம்ம பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவால் விடுதலை கொடுக்க முடியும். நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா எனக்கு இயேசு அவருடைய வார்த்தையும் வசனத்தையும் அனுப்பி என்ன விடுதலை ஆக்குனாரு. அப்படிதான் ஜீவமா போட்டு மந்திரம் இல்ல, வசனத்தை அனுப்பி உங்களை விடுதலை ஆக்குவாரு. தயவு செஞ்சு மனம் திரும்புங்க. உங்க எல்லாத்துக்காக உங்க பிரேயர் பண்ணிக்கிறோம். தயவு செஞ்சு உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க மனைவிகளையும் பாருங்க ஐயா. தயவு செஞ்சு சரிங்களா? சரிங்க ஐயா. தயவு செஞ்சு கேளுங்க. உங்க குடும்பத்தை தவிக்க விட்டுறாதீங்க. குடும்பத்தை தவிக்க விட்டுறாதீங்க. பிள்ளைகளை தவிக்க விட்டுறாதீங்க. கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வருவீராக. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிப்பீராக.